உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அப்பா உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறது உன் மேல இருக்கிற பாசத்துல கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமே வச்சிருக்கேன் அவன். உன்னைய என்கிட்ட இருந்து பிரிக்கின, இந்த குடும்பத்துல இருந்தே உன்னைய பிரிக்கின. உன்னைய பிரிச்சுட்டா அப்புறம் இந்த குடும்பத்தை ஈஸியா உடைச்சிடலாம்ட்டு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்காம்ல, தெரியுமா உனக்கு? அதுக்கு தான் அனுப்புறதுக்கு பாக்குதான். ஓ அப்படியா? ஏலே, என்ன நொப்படியாங்க? நான் எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ சாதாரணமா அப்படியாங்க? ஏலே, நீ நடந்த விஷயத்த சொல்லுதம்லா. அது மட்டும் இல்ல, எப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் கோயில்ல உட்காந்துருக்கேன், அம்மா என் மனசுக்குள்ள இருந்து முன்னாடி வந்து, ஏலே சம்முவா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை அனுப்பாதன்னு சொல்லிச்சு. அப்படியால? ஆமாப்பா, என்னைய இந்த குடும்பத்துல இருந்து இந்த சவுந்தர பாட்டி பிடிச்ச மாதிரி பரணிய இப்ப அமெரிக்காக்கு அனுப்புறேன்னு சொல்லி உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்கா, அவளை அனுப்பவே அனுப்பாதன்னு சொல்லுது. ஏம்ல, நான் எப்படி பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பிரியாணியில கோலம் போட்டுட்டு இருக்க? ஏலே, என்னல அர்த்தம் அதுக்கு? நான் உன்னை நம்பலன்னு அர்த்தம். அது எப்படிடா? அவர் சொல்றத கேட்டுதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னா எப்பவோ பிரிஞ்சு போயிருக்க மாட்டேனா? தயவு செஞ்சு பொய் சொல்லாத. ஏலே, என் அம்மா மேல சத்தியமா சொல்லுதம்ல. டேய், என் அத்தைய இழுத்த எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ. ஏண்டா, உனக்கு தான் அனுப்ப இஷ்டம் இல்லல்ல, அது நேரடியா சொல்லிருக்கலாம்ல, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்குடா அப்பா மேல வீணா பழிய போட்டு அத்தைய வேற அநியாயமா இழுக்கிற? ஏலே, நான் எதுக்குல தேவலாம் அப்பா மேல பழிய போட போதேன்? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையால? பேசாம சாப்பிடு. 2 நாள் நல்லா யோசிச்சு பிரமாதமான கதையை ரெடி பண்ணிருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நாம 2 பேரும் நினைக்காம அப்பா இல்ல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. பேசாம சாப்பிடு. இல்லை, என்னல புரியாம பேச? என்ன மச்சான், பரணி அனுப்பிட்டு உங்களால தனியா இருக்க முடியாதுன்னு இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்களா? இல்லை, நீ வேற நான் என்ன சொல்லன்னு புரியாம பேசதுல. அண்ணா போதும்ண்ண, ரீல் அந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பேசாம சாப்பிடுண்ண. டேய், நான் அமெரிக்கா போயிட்டா நீ யாருக்கு பூ வச்சு விடுவ? உன்னை அமெரிக்காவுக்கு போக விட்டா தானே, நான் தான் உன்னை போவே விட மாட்டேனே. எப்படி? என் கை கால கட்டி போட்டு அமெரிக்கா போக விடாம அடைச்சு போட்டுருவியா? நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சா வச்சுக்க, நான் வாசலே தர்ணா பண்ணுவேன், ஒன்னாவதுதான் இருப்பேன். எப்படியும் உன்னை அமெரிக்காவுக்கு போக விட மாட்டேன் பாத்துக்க. டேய், இது பாரு, இது என் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ செந்தூர் கடல்ல நின்னு கடல்ல குதிச்சிருவேன்னு பயமுறுத்தினாலும் நான் மனசு மாற மாட்டேன். அப்படியே போச்சா உனக்கு? இல்லை, இந்த சமூகத்தோட சொல்ல மீறி நீ போயிடுவியால? ஆமா, போவேன். எங்க அப்பாவோட எதிர்ப்பையும் மீறி MBBS முடிச்சவனா நீ எல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. உன்னை சமாளிக்கிறதுலாம் எனக்கு என்ன கஷ்டமா? உன் அப்பனையே நொங்க விட்டு தண்ணி காட்டவல இந்த சம்முவா, நீதான் எனக்கு ஜுஜுபி. உன்னையே ஓட விட்டு நாக்கு தள்ளி அலற விட்டவன் நானு. என்ன முறைக்குத? இப்படி எல்லாம் முறைச்ச அந்த முட்டைக்கண்ணை நோண்டி எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன் ஜாக்கிர. டே, நீ ரொம்ப பேசுற, உன் மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோ. உடைச்சிடுவே நீ? ஆம்ல, புருஷங்கார மண்டையே நீ உடைப்பேன்னு சொல்லுதியா? பாப்போல, பாப்பா. உடைச்சிருவேன்டா, அப்புறம் நிஜமா உடைச்சிருவேன். அவ்வளவு தைரியம் இருந்தா உடையன் பாப்பா. கமான். எப்படி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், திண்டாட்டம் திண்டாட்டம். ஒரு கூரை இல்ல, என்ன சத்தம்? சின்ன சின்ன ரூம்ல இருக்கும்போது கதவு தட்டாம வந்து என் முதுல தட்டுதா? எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு? என்ன என் மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்துவ? அதை நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? ஆமாப்பா, ஏதோ சொம்பு சவுண்ட் கேட்டுச்சு. இதோ இந்த சொம்பு தான் நினைக்கிறேன். பாருப்பா, டொக்கு வேற விழுந்திருக்கு. பாவி, இலே செம்பு நெளிற அளவுக்கு அடிச்சிருக்க நீ அவள. எத்த பரணி? சொல்லுங்க மாமா. இல்ல, சண்முகத்துக்கு எங்க அப்பா முறைய அந்த மளிகை கடை, 4 தங்கச்சிங்க, இதை தாண்டி அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுதான். குடும்பம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, புருஷன்னா என்ன, புருஷன் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு புரிய வச்சதே நீ தானத்தான்.
அவனுக்கு ஒன்றை விட்டா வேற எதுவுமே தெரியாதுதா. நீ அமெரிக்கா போறேன்னு சொன்ன உடனே அவனால தாங்க முடியலத்தா. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமத்தான் இப்படி எல்லாம் நாடகம் மாறிட்டு இருக்கான். அவன் உன் மேல உசிரியே வச்சிருக்கான் தா. இந்த குடும்பமே உன்னை நம்பித்தான் இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறா. ஐயோ மாமா, எந்த சூழ்நிலையிலும் சமூகத்தை கைவிட்டுறாதா. மாமா ஏன் இப்படி பண்றீங்க? அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் சண்முகம் பொண்டாட்டி. எனக்கு அவன் பாசமும் தெரியும், அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியும். நம்புங்க, எந்த காலத்திலயும் என் சண்முகத்தை நான் விட்டு கொடுத்துடவே மாட்டேன் மாமா. அது போதும்டா, அது போதும், அது போதும்டா. என் மனசு நிறையவா இருக்கு. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, போய் தூங்குங்க. போங்க மாமா. இந்த அரட்டி பரணி இல்ல சம்மு, உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்லுதேன். எனக்கு இந்த வருஷமே ஒரு பேர குழந்தை வேணும். நான் அந்த பேர குழந்தைய வளர்த்துட்டு பிறவுதான் கண்ணை மூடணும். அப்படிதான். மா, நீ அட்ரஸ் மாதிரி லெட்டர் போடுறேன்னு நினைக்கிறேன். டே முத்துப்பாண்டி, அம்மா உன்கிட்ட தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஹெட்டி வாயிலேயே போடுவேன். முதல்ல கல்யாணம் ஆனது உனக்கா இல்ல அவனு காட்டி? உனக்கு நக்கல் கேக்குதோ நக்கலு? இல்ல சம்முவோ, நான் சொல்றது கேளு. ஏற்கனவே உனக்கும் பரணிக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அடுத்து புள்ளைய பெத்துக்குவியலா? அதை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போறேன், ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னல பேச்சு இது? இந்த பள்ளி இதுக்குதான் கத்துதோ? ஆமா, கத்துது. கத்த மாட்டாம ஏட்டி, உன் வயசு என்ன? இந்த வயசுக்கு மேல அமெரிக்கா படிப்பு எதுக்கு? படிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா புள்ளைய பெத்துக்கிட்டோமா, குடும்பத்தை பாத்துக்கிட்டோமான்னு நீ இருக்க மாட்டியா? இதுக்கு நீ பாமையே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். டே சண்முகம், இதெல்லாம் உன்னோட வேலை தானே? இந்த வீட்டுல கரண்டி வந்தா கூட அதுக்கு உடனே சமூகம் தான் காரணம். நீவிய ஏய், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அத்தை பேசுறதெல்லாம் அதுவே சொந்தமா பேசுறது தான். நீனும் எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டுதா? ஏன் அது சொந்தமா மூளை இருக்காதா பேசுறதுக்கு? முதல்ல என் அம்மா சொல்லுச்சு நீ அமெரிக்காவுக்கு போவான்டான்ட்டு. இப்போ உன் அம்மையும் சொல்லுது. கேட்டுக்குமா, அமெரிக்கா போவான்டான்னு அத்தை தான் சொல்லுது. நாளா அண்ணே. ஏய், என்னல என்னாச்சு? அண்ணே, பழக்கம் போல கடற்கரை அண்ணன் சொதப்பிருச்சு. இன்னைக்கு நான் அவசரமா ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றியா ப்ளீஸ்? ஏய், பரணிய கிளினிக்ல கொண்டு போய் விடணும்ல. உன்னை விட்டு போனா அவளுக்கு லேட் ஆயிட்டாதா? ரத்னா, நானும் ஸ்கூலுக்கு தான் போறேன். என் கூட வா, நான் டிராப் பண்றேன். தேவையில்ல. எட்டி இசகி, அதான் ஸ்டேஷனுக்கு தானே போறாரு. போற வழியில பரணி இறக்கி விட சொல்ல. ஏங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் டே, நான் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்றியா? அதெல்லாம் இருப்பாவ. ஒரு காபி சாப்பிட்டுட்டு தான் போவாவ. அதுக்குள்ள நீ கிளம்பிட மாட்டியா? இல்ல பரணி, நீ ரெடி ஆகல. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் டிராப் பண்ணிடுறேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.